யா சன்கிரீம்ல யூசஸ் பாவனையை பத்தி நாங்க ஏற்கனவே பல வீடியோல போட்டிக்கிறோம். ஆனா பிழையா விலகி கொள்றாங்க. நேரடியா அதுல யூசஸ் சொன்ன உடனே என்ன யூசஸ், அது என்னத்துக்காக பாவிக்கிறோம்? அதாவது சூரிய ஒளியால ஏற்படுற கருப்பு படலங்களை இல்லாம. அப்ப மக்கள் எப்படி நினைச்சு கொள்றாங்க, அப்ப கருப்பு படலம் இருந்தா சன்கிரீம் பாவிச்சா பெய்த்திரும். இது முரணாயிருக்குது. என்ன அதாவது கருப்பு புள்ளி பிக்மெண்டேஷன் வராமத்தான் தடுக்கும். ஏற்கனவே பாவிக்காத ஒரு ஆளுக்கு வந்ததால, கருப்பு இருக்கிறதால, இப்ப சன்கிரீம் பாவிக்கிறதால அது போகாது. அப்ப கருப்புக்கு தனியே என்ன கிரீம்ஸ் இருக்குதோ, கருப்பா அதாவது கருப்பு புள்ளிகள் அகற்ற கிரீமை பாவிச்சு அதை அகற்றிக்க பிறகு திருப்பி இதே இடத்துல சூரிய ஒளியால பாதிப்பால கருப்பு வராமைக்கிறதுக்கு சன்கிரீம் பாவிக்கணும். விளங்கிட்டான்? அதே மாதிரி வயதான தோற்றத்தை குறைக்கும்னு சொல்றோம். அதாவது தோல் சுருக்கத்தை குறைக்கும். ஏற்கனவே பாவிக்காம சுருங்கிருந்தா இப்ப சன்கிரீம் பாவிக்கிறதால ஏற்கனவே உள்ள சுருக்கத்தை எடுக்காது, இனிமேல் சுருங்க விடாமத்தான் பாதுகாக்கும். அப்ப சுருங்கி இருக்கிறதுக்கு வேற கிரீமிக்கு அதையும் பாவிச்சு சன்கிரீம் பாவிக்கணும். பொலிஷ்டாரத்துக்குன்னு சொல்றாங்க. பொலிஷ்டாரத்துக்கு சில கிரீம் இருக்குது, அதாவது குளோவிங்க்கு. அதை சன்கிரீம்ல சில ஆட் பண்ணிப்பாங்க. அதோட சேர்த்து பாவிச்சாதான் பொலிஷை தரும். சன்கிரீம் மெயின் தொழில் என்னன்னு கேட்டால், சன்னால ஏற்படுற யூவிஏஆல ஏற்படுற அந்த கதிர்களால ஏற்படுற டேமேஜால நம்மளோட தோலை பாதுகாக்குது. டேமேஜ்ல இருந்து நம்ம தோலை பாதுகாக்குது. ஏற்கனவே டேமேஜ் ஆனதை சரிக்கட்டி மேலும் பாதுகாக்கிறதுன்னு இல்ல. தெளிவா விளங்கிட்டா?